பெண்களுக்கு அடுப்படியில் கிச்சனில் ரொம்ப சேலஞ்சாக இருக்குது பார்த்தோன்னாக்கா இந்த குக்கர் தான். இந்த குக்கரில் பருப்பு வச்சாலும் சரி, சாதம் வச்சாலும் சரி, நிறைய நேரம் இது போல் வெளியே அடித்து வந்துடும். பாருங்கள், சாதத்தோட ஒரு சின்ன பகுதி போய் உள்ளே மாட்டிகிட்டு இருக்கு. நாம் எவ்வளோ தான் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி நல்லா கழுவுனாலும் அந்த சாதம் மட்டும் வெளியே வரவே வராது. அதை வந்து குச்சி வச்சு தான் நம்ம எடுக்கணும். அதுக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மூடியை கழுவிடலாம். பாருங்கள், குக்கர் மூடியை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஆனாலும் அந்த சாதம் வந்து அந்த இடத்துல அப்படியே தான் இருக்குது. இதை வந்து நம்ம என்ன தான் வந்து பல்லு விளக்குற ப்ரஷ் போட்டால் கூட அது வந்து போகாது. அதுக்கு ஒரு அருமையான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு மெல்லிசான குச்சி எடுத்துக்கோங்க. அந்த குச்சியை எடுத்துகிட்டு இது போல் நம்ம விசில் போடுற அந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் 4 சைடும் இப்படி உள்ளே விட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா உள்ளே ஏதாவது மாட்டியிருந்தாலும் வெளியே வந்துடும். நமக்கு சாதம் வைக்கும் போதோ பருப்பு வைக்கும் போதோ வேறு எது வச்சாலும் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கவே அடிக்காது. இல்லைனா பருப்பு வச்சோன்னா தண்ணி எல்லாம் வெளியவே அடிக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா இதனால் நமக்கு நிறைய குக்கரை வந்து தூக்கி அடித்து ஆக்சிடென்ட் கூட ஆயிரும். அதனால் அவசியம் வந்து நீங்கள் மூடியை வாஷ் பண்ணும்போது இது போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கருவேப்பிலை குச்சியை வச்சு ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, தொடப்பத்தை எடுத்து அந்த தொடப்பத்தில் இருக்க குச்சியை வச்சு இது போல் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. நாம் அது போல் செய்யாமல் இது போல் கருவேப்பிலை குச்சியை வச்சு பண்ணுறதுனால ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசியம் செஞ்சு பாருங்கள்.